மேம் எப்பவுமே வந்து ஒரு பெயரை வைத்து தான் அந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப குரோதி வருடம் வந்தது. அந்த வருடம் வந்து ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருந்தது உலக மக்களுக்கு. அதே பார்த்தீங்கன்னா, அடுத்த விசுவாவசு இந்த வருடமும் வந்து ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும், இப்ப நடக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளோடயே இருக்கு. வரக்கூடிய வருடம். இதுவும் இதே மாரி தான் இருக்குமா மேம்? அதான் அந்த பராபவ வருடத்தினுடைய ராஜா அவர் சொன்னார், குரு குருவாக பகவான். வருதுன்னு. பொதுவாகமா ஒரு இப்ப போன வருடம் நம்ம இப்ப இருக்கு இல்லையா விஸ்வாவசு வருடம், இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா குரு 3 ராசியில இருந்தார். ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 3 ராசியில இருந்தார். எப்ப வந்து குரு 3 ராசியில வராரோ அந்த வருஷம் எல்லாமே பிரச்சனையில தான் இருக்கும். அப்ப வரக்கூடிய வரக்கூடிய ஆண்டும் அதே மாதிரிதான். இப்ப மிதுனத்துல இருக்காரு, கடகத்துக்கு வருவாரு, திருப்பி சிம்மத்துக்கு போவார், அப்புறம் திருப்பி கடகத்துக்கு வருவார். ஸோ ஜென்ரலி குருவினுடைய அந்த தாக்கத்தை வைத்தும் சனி பகவானினுடைய மாற்றம் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது இது ரெண்டுமே. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாபடி பார்க்கும்போதே அதுக்கு முன்னாடியிலிருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிச்சது, போர் சூழ்நிலைகள் வந்தது. இதற்கும் மேலே நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த டெரரிசம் போன்ற அந்த டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாம் வந்து இன்னும் வரக்கூடிய மாதங்கள் இந்த இந்த வருடம் பிறந்த பிறகு வரக்கூடியதில் வரும். பட் என்ன ஒன்று, நம்ம இந்தியா வந்து ஒரு ஆன்மீக பூமி அப்படிங்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய கோவில்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி கண்டிப்பாக நம்ம மக்களை வந்து காப்பாற்றும். அதுக்காக நமக்கு ஏதாவது ஒரு தாக்கம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த போர் சூழ்நிலையிலையும் நம்ம இன்னைக்கு நிம்மதியாக தான் இருக்கும். அதற்கு நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன நம்மளுடைய சொந்தக்காரங்கள், நம்மளுடைய தெரிஞ்சவங்க, இந்த நட்புகள் இவங்கெல்லாம் வெளியில் இருக்கும்போது நமக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கறது. ஸோ குரு பகவான் இந்த 3 ராசிகளில் வரும் பொழுதும் நமக்கு பராபவ வருடத்தில் வரத்தான் செய்யும். அதே மாதிரி தான் நோய்களினுடைய தாக்கமும். ஸோ இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த இருதய கோளாறு வரும். அதற்கு காரணம் இவர் சொன்னார், செவ்வாய் வந்து மந்திரியா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால நிறையா பேருக்கு யங்ஸ்டர்ஸ் ஒரு 40 வயசு 30 வயசு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான இருதய கோளாறுகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. செவ்வாய் வர்றதுனால நமக்கு மருத்துவத்தில் நம்ம இன்னும் நல்லா வந்தாலும் கூட ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சில பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது, இந்த வருடத்தில் நமக்கு புதுசாக வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலில் வந்து ஒரு சில வியாதிகள் வரும். ஒரு சில வைரஸ் தாக்கத்தினால காலில் வந்து வியாதிகள் வரும் அப்படின்னு. பெண்களுக்கு வந்து நிறையா செயற்கை முறை கருத்தரிப்பு அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஆண்டில் பொதுவான விஷயங்களில் வரக்கூடியது. மேற்கொண்டு அவர் சொல்லுவார்.